ரெஸ்லிங் அப்டேட்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். WWE எப்போ நெட்ஃப்ளிக்ஸ் கண்ட்ரோலில் போனாங்களோ அப்போவே பல லட்சம் இந்தியன் ஃபேன்ஸை WWE இழந்துட்டாங்க. ஓகே, மேட்ருக்கு வருவோம். WWEக்கு இந்தியாவில் பல கோடி ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்கள திரும்பவும் WWE பார்க்க வைக்க இந்தியாவில் ஒரு ஷோ WWE பண்ண போகிறாங்க. இந்த ஷோ மூலமாக நெட்ஃப்ளிக்ஸ் WWEயை ப்ரொமோட் பண்ண போகிறாங்களாம். என்ன பண்ணாலும் நம்ம பயலுக நெட்ஃப்ளிக்ஸில் காசு கட்டி ஷோ பார்க்க போகிறதில்ல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நம்ம ரேண்டி ஒர்ட்டனை WWE எதுக்கு சர்வைவர் சீரிஸ் பேப்பர் ரிவ்யூவில் ரிட்டர்ன் கொண்டு வந்தாங்க? ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் ரிட்டர்ன் ஆனதில் இருந்தே அவருக்கு சரியான ஸ்டோரி லைனை WWE கொடுக்கல. CM பங்க், ரோமன் ரெயின்ஸ், சீனாவை காட்டின அளவு கூட ரேண்டி ஒர்ட்டனை சரியாக WWE யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்படியோ ரெசல்மேனியா 41லையும் ரேண்டி ஒர்ட்டனை மொக்க தான் பண்ண போகிறாங்க. இதுக்கு தலைவன் ரிட்டர்ன் ஆகாமலே இருக்கலாம். பல ரேண்டி ஒர்ட்டனோட ஃபேன்ஸும் இதை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.